மலேசியாவில் நடைபெற்ற 10வது ஆசிய பசிபிக் காது கேளாளுக்கான போட்டியில் இந்திய சார்பில் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விளையாட்டு வீரர்களில் ஒருவர் விருது பெற்றாரான நிஷா, பாரா ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் இவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறினார். கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை மலேசியாவில் நடைபெற்ற 10வது ஆசிய பசிபிக் காது கேளாளுக்கான போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட 12 மாணவர்களில் 11 மாணவர்கள் இங்கே உள்ளனர் என்றும், இதில் நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் 5 பதக்கங்களை வென்றதாகவும் தெரிவித்தார். காது கேளாதோருக்கான விளையாட்டுப் போட்டிகள் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதோட என்னன்னா, எதுக்காக எங்களை நெக்லெக்ட் பண்றீங்க? STATல வின் பண்ண பிற அந்த குழந்தைகளை கூப்பிட்டு எங்களை ஏன் வாழ்த்தல? இதுதான் எங்க பிள்ளைகளுடைய முதல் கேள்வி. ஏன் எங்களை கூப்பிட்டு நீ வாழ்த்துறோம், நீ வெற்றி பெற்றிருக்க, நீ மேன்மேலும் வளருன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்றது எங்க பிள்ளைகளுக்குடைய கண்ணீர். ரெண்டாவது படியா, கீழ்மட்டத்தில் இருக்கிற நாங்க இவ்வளவு தூரம் உயர்ந்தும் கூட எங்களுக்கு அடுத்தபடி என்னன்னா, அடுத்த வருஷம் பிள்ளைகளுக்கு ஒலிம்பிக் இருக்கு. ஒலிம்பிக் போடுறது இவங்க பிள்ளைங்க நினைக்கிறாங்க நாங்க இந்தியாவுக்காக விளையாடுறோன்ற பாடத்தை படிச்சு நாங்க ஓடி விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த இந்தியாவோ இந்த தமிழ்நாடோ எங்களை ஏன் பாராட்ட மாட்டீங்கன்ற கவலையில தான் பிள்ளைங்க நிக்கிறாங்க.